Hello friends, welcome to our channel. So last வீடியோவில் நம்ம சப்ட்ராக்ஷன் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு பைனரி மல்டிப்ளிகேஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொடுத்துருக்கிறது 2 பைனரி வேல்யூஸ். ஸோ 110 10 சரிங்களா? ஸோ இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு பிட்டாக நம்ம மல்டிப்ளை பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு எங்கே சேஞ்ச் வருதுன்னு நான் காட்டுறேன். ஸோ 0வால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, நெக்ஸ்ட்டு 0 1s are 0, again 0 into 1 0 சரிங்களா? நெக்ஸ்ட் பிட்டை நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு பொசிஷனை நம்ம ஷிஃப்ட் பண்ணிப்போம், ஒரு 0 பேடிங்கை ஆட் பண்ணிப்போம். ஸோ அந்த பொசிஷனை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் பிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 1 into 0 0, 1 into 1 1, 1 into 1 1 சரிங்களா? இப்போ ஜஸ்ட்டு இதை நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ரிசல்ட் கிடச்சிரும். ஸோ 0 0 plus 0 0, 0 plus 1 1 and again 1. ஸோ இதுதான் வந்து நம்மளோட ஃபைனல் ஆன்சர் சரிங்களா? ஸோ இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த சேஞ்சும் பெருசாக தெரிஞ்சிருக்காது. நான் இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு எங்கே சேஞ்சஸ் இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். 1 0 1 1 0 1 1 0 சரிங்களா? ஸோ இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கும் போது அதே மல்டிப்ளிகேஷன் பெர்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ லாஸ்ட் பிட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. 0வாக நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எல்லா பிட்டுமே உங்களுக்கு 0 தான் கிடைக்கும். ஸோ 0 0 0 0 0 சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த பிட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஒரு பொசிஷன் ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதனால் ஒரு கிராஸ் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 1 into 0 0, 1 into 1 1, 1 into 1 1, 1 into 0 0, 1 into 1 1 சரிங்களா? அடுத்து தேர்ட் பிட்டும் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ நம்ம 2 பொசிஷன் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1 into 0 0, 1 into 1 1, 1 into 1 1, 1 into 0 0, 1 into 1 1 அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா இங்கே 0 0 plus 0 0, 0 plus 1 plus 0 1, 1 plus 1 2ன்ட்டு இருக்குது. இப்போ தான் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சிபிஆர் ரூலை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ சிபிஆர் ரூல் படி பேஸ் என்ன இருக்கோ அதை நீங்கள் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க 2. இது எப்போ நீங்கள் இந்த சிபிஆர் ரூலை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இருக்கிற பேஸை விட அதிகமாக வந்துச்சு அப்படின்னா, கம்மியாக இருக்கும்போது நீங்கள் அப்படியே எழுதிக்கலாம். அதிகமாக ஆச்சு அப்படின்னா நீங்கள் சிபிஆர் ஃபாலோ பண்ணணும் சரிங்களா? ஸோ இப்போ 2 அப்படிங்கிறது பேஸு. 2ஐ விட கம்மியாக இருக்கிற வரைக்கும் நீங்கள் அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிகிட்டே வரலாம். 2 ஈக்குவல் டு 2ஆக இருக்கணும், இல்லை 2ஐ விட அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா சிபிஆர் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இங்கே 1 + 1 ஆட் பண்ணால் 2 கிடச்சிருச்சு. அது வந்து பேஸுக்கு ஈக்குவலாக இருக்கிறதுன்றதுனால தான் சிபிஆர் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இன்ட்டு 2 இங்கே பேஸ் போட்டாச்சு. ஸோ இங்கே கேரியில் நான் ஒரு 1 எடுத்துக்கிறேன். அப்போ என்னாகும், 1 into 2 எனக்கு 2 கிடச்சிரும். ரிமைண்டர் வந்து 0 போட்டுக்கலாம் சரிங்களா? ஸோ இப்போ இங்கே இன்னொரு டவுட்டு வரலாம். இங்கே கேரிக்கு நீங்கள் 0 போட்டுட்டு 0 into 2 போட்டுட்டு ரிமைண்டர்லேயே நீங்கள் 2 ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கூட நீங்கள் யோசிக்கலாம். பட் ப்ரொசீஜர் என்னென்னா, நீங்கள் இந்த கேரி அண்ட் பேஸ் செக்ஷனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ரிமைண்டருக்கே போகணும் சரிங்களா? ஸோ லீஸ்ட் பாசிபிள் வேல்யூ ஃபஸ்ட்டு இதில் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மிச்சம் இருக்க வேல்யூவை நீங்கள் ரிமைண்டரில் தூக்கி போடணும். ஸோ இப்போ 2 அப்படிங்கிறதுனால 1 into 2 இங்கேயே எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு 0. ஸோ ரிமைண்டர் 0 அண்ட் கேரி வந்து 1. ஸோ அதை நான் இங்கே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அகெயின் நெக்ஸ்ட்டு 1 + 1 2ன்னு வரும். ஸோ 2ஐ நம்ம ஆல்ரெடி ரெப்ரசன்ட் பண்ணியாச்சு. ரிமைண்டர் 0 அண்ட் கேரி 1. அகெயின் 1 + 1 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 2 தான். ஸோ ரிமைண்டர் 0 கேரி 1. அகெயின் 1 + 1 ஆட் பண்ணிங்கன்னா ரிமைண்டர் 0 கேரி 1. ஸோ இதுதான் வந்து உங்களோட ஆன்சர் சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் பைனரி மல்டிப்ளிகேஷன். இதே மாதிரி தான் ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல் எல்லாமே. டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் மட்டும்தான் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஆக்டலில் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 127 into 23ன்னு எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து ஆக்டல் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பிட்டை நீங்கள் மல்டிப்ளை பண்ணுங்கள். 3 7s are 21.
ஸோ 21 8 விட அதிகமாக இருக்குன்றதுனால என்ன பண்ணணும், சிபிஆரில் ரெப்ரசன்ட் பண்ணிக்கோங்க. சிபிஆர் பேஸோட வேல்யூ நமக்கு இங்கே 8. சரிங்களா? ஸோ இப்போ இங்கே 2 போட்டிங்க அப்படின்னா 2 8 ஆர் 16, மிச்சம் இருக்கிறது வந்து இங்கே ரிமைண்டரில் போயிடும். ஸோ 16 + 5 தான் 21. ஸோ இப்போ ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது, 5 அண்ட் கேரி வந்து 2. ஸோ நெக்ஸ்ட்டு 3 2s are 6, 6 + 2 8. 8 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1 × 8 + 0. ஸோ ரிமைண்டர் 0, கேரி 1. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 3 1s are 3 + 1 4. 4 வந்து 8 விட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம டைரெக்டாக போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்த பிட்டை பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு பொசிஷன் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 7s are 14. ஸோ 14 ரெப்ரசன்ட் பண்ண என்ன வரும், 8 2s are 16 ஆயிரும். ஸோ 1s are 8 ப்ளஸ் மிச்சம் இருக்கிற 6 இங்கே வந்து ஆட் ஆயிரும். ஸோ ரிமைண்டர் 6 அண்ட் கேரி வந்து 1. நெக்ஸ்ட்டு இப்போ 2 × 2 4, 4 + 1 5. 5 வந்து 8 விட கம்மியாக இருக்குன்றதுனால டைரெக்டாக நம்ம இங்கே போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்க பிட்டு 2 × 1. ஸோ 2. ஸோ இப்போ டைரெக்டாக இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 5 6. இப்போ 5 + 4 ஆட் பண்ணிங்கன்னா 9. 9 வந்து நம்ம பேஸை விட அதிகமான வேல்யூ. ஸோ என்ன பண்ணணும், மறுபடியும் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். ஸோ பேஸ் வந்து 8. ஸோ 1 போட்டேன் அப்படின்னா 1 × 8 + 1. ஸோ ரிமைண்டர் 1 அண்ட் கேரி 1. ஸோ இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 2 + 1 3. ஸோ கொடுத்துருக்க 2 ஆக்டல் நம்பருக்கான மல்டிப்ளைடு வேல்யூ வந்து 3165. சரிங்களா? ஸோ இதில் இன்னொரு ப்ராப்ளம் நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன் ஆக்டலுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 6 7 × 36 எடுத்துக்கலாம். ஸோ இது ரெண்டுமே வந்து அகெயின் ஒரு ஆக்டல் நம்பர். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு 6லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ 6 7s are என்ன, 42. ஸோ 42வை சிபிஆரில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணணும். ஸோ பேஸ் வேல்யூ என்ன, 8. ஸோ இப்போ 8க்கு நியரஸ்ட்டாக 42க்கு கொண்டு வரணுன்னா 8 5s are மல்டிப்ளை பண்ணலாம். 5 8s are 40. 40 ரிமைண்டர் வந்து 2. ஸோ 2 நான் இங்கே போட்டுக்கிறேன் அண்ட் கேரி 5 வந்து மேலே எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு 6 6 are 36. 36 ஒரு 5 வந்து 41. ஸோ அகெயின் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா நான் 5 எடுத்துக்கலாம். ஸோ 5 8s are 40 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 1. ஸோ ரிமைண்டர் கீழே எடுத்திருக்கேன். கேரி அகெயின் 5 இருக்குது, அதை நம்ம கேரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 6 5s are 30. 30 + 5 35. ஸோ 35 ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா இப்போ 5 எடுக்க முடியாது, ஏன்னா அதை எக்ஸீட் பண்ணிடும். ஸோ 4 எடுத்துக்கலாம். ஸோ 4 × 8s are 32. 32 ப்ளஸ் ரிமைண்டர் வந்து 3. ஸோ ரிமைண்டர் வந்து நமக்கு 3 இருக்குது, கேரி வந்து 4. சரிங்களா? நெக்ஸ்ட்டு செகண்ட் பிட்டை நம்ம மல்டிப்ளை பண்ணணுன்னா என்ன பண்ணிடணும், ஒரு பிட்டை வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ 3 7s are 21. 21 ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு 8 × 2 எடுத்துக்கலாம். அப்போ 16 இருக்கும், மீதி வந்து 5. ஸோ ரிமைண்டர் வந்து 5 அண்ட் கேரி என்ன இருக்குது, 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 6 are 18. 18 + 2 20. ஸோ 20 வந்து அகெயின் 2 × 8 are 16 ப்ளஸ் 4 எடுத்துக்கலாம். ஸோ ரிமைண்டர் 4 அண்ட் கேரி வந்து 2. எனக்கு இங்கே இடம் இல்லை, அதனால் நான் கீழே எழுதியிருக்கேன். நீங்கள் மேலே எழுதிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பிட்டு வந்து 3 5s are 15. 15 + 2 17. ஸோ 17 ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா 2 × 8s are 16 ப்ளஸ் 1. ஸோ ரிமைண்டர் 1, கேரி வந்து 2. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 2 6 7 5 2. ஸோ இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சரிங்களா? இது வந்து ஆக்டல் மல்டிப்ளிகேஷன். இதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் மல்டிப்ளிகேஷன் ஒன்று நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ ஹெக்ஸாடெசிமல் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஃபஸ்ட்டே சொன்னது தான், நீங்கள் எப்போ எங்கே ஹெக்ஸா பெர்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னாலும் ஏலேருந்து எஃப் வரைக்கும் என்ன வேல்யூன்றதை தெரிஞ்சுக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ A B
C D E F. ஏயோட வேல்யூ 10 11 12 13 14 15. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். A B Cன்னு எடுத்திருக்கேன். இன்னொரு வேல்யூ வந்து 23 எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே வந்து ஒரு 16 பிட் நம்பர். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு இங்கே ஏபிசியோட வேல்யூ என்னன்றதை ஃபஸ்ட்டு நமக்கு தெரியணும். ஏயோட வேல்யூ 10. இது வேணால் கீழே நீங்கள் சும்மா லைட்டாக எழுதிக்காங்க உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக. பி வந்து 11, சி வந்து 12. சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் டைப் ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ணுற அதே ப்ரொசீஜர் தான் நம்ம இங்கே திருப்பியும் ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ 3 12s ஆர் என்ன 36. ஸோ 36 சிபிஆரில் ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். பேஸ் நமக்கு இங்கே என்ன 16. ஸோ 36 அப்படிங்கும் போது 16 2s ஆர் எடுத்துக்கலாம். ஸோ 16 2s ஆர் 32 ப்ளஸ் மிச்சம் எவ்வளோ இருக்கும் 4 இருக்கும். ஸோ ரிமைண்டர் 4. ஸோ 4 ரிமைண்டரில் கேரி நமக்கு என்ன இருக்குது 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 × 11 33. 33 + 2 35 ஆகும். ஸோ 35 மறுபடியும் ரெப்ரசன்ட் பண்ணணுன்னா 2 × 16 32 இருக்கும். மிச்சம் எவ்வளோ இருக்கும் 3 ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் 3 கேரியில் வந்து என்ன இருக்குது 2. சரிங்களா? நெக்ஸ்ட்டு 3 10s ஆர் 30. 30 + 2 32. ஸோ 32னா 2 × 16 32 ப்ளஸ் ரிமைண்டர் நமக்கு இல்லை. ஸோ 0. ஸோ 0 அண்ட் கேரி நமக்கு என்ன இருக்குது 2. ஸோ 2 போட்டாச்சு. சரிங்களா? நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஒரு பொசிஷன் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அதே ப்ரொசீஜர் ரிப்பீட் பண்ணுங்கள். 2 12s ஆர் 24. 24 இப்போது 16 × 2 போட்டிங்கன்னா 32 அதிகமாகிடும். ஸோ 1 போட்டுக்கலாம். 1 × 16 16 ப்ளஸ் 8 போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 24 கிடைக்கும். சரிங்களா? ஸோ 8 வந்து ரிமைண்டர். 8 இங்கே போட்டாச்சு. கேரி வந்து 1. இங்கே 1 எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு 2 11s ஆர் 22. 22 + 1 23. ஸோ அகெயின் 1 × 16 ப்ளஸ் மிச்சம் எவ்வளோ இருக்கும் 7 இருக்கும் நமக்கு. சரிங்களா? ஸோ 7 ரிமைண்டரில் கேரி 1. நெக்ஸ்ட்டு 2 10s ஆர் 20. 20 + 1 21. ஸோ 21 அகெயின் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலாம் 1 × 16 ப்ளஸ் மிச்சம் இருக்கிறது 5. ஸோ 5 ரிமைண்டர் எடுத்தாச்சு. மிச்சம் கேரி வந்து 1 வேறு இங்கே இல்லை. ஸோ இங்கே முன்னாடி போட்டுக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. 4 8 + 3 என்ன 11. இப்போ இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு நினப்பில் 8 + 3 11. ஓகே நம்ம 1 இங்கே போட்டுருவோம். இங்கே 1 போட்டுட்டு நம்ம பாட்டு ஆட் பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம். பட் ஹெக்ஸால் அது பண்ணக்கூடாது. 8 + 3 11னா 11ஓட வேல்யூ என்ன பி. ஸோ பின்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. 0 + 7 7. 5 + 2 7 and 1. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து உங்களுடைய ஆன்சர். ஸோ இதுதான் வந்து பைனரி மல்டிப்ளிகேஷன், ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் மல்டிப்ளிகேஷன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இல்லை ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.